Hi all. So இந்த வீடியோவில் நாம் வந்து இன்னைக்கு permutation and combination தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ permutation and combination அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அண்ட் நாம் இதை வந்து ஸ்கூல் டேஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஆப்டிடியூட்ஸுக்கு ரெடி ஆகும்போது இல்லை காலேஜ் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ரெடி ஆகும்போதெல்லாம் இந்த கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். ரைட்டா? ஸோ அதோட ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி வச்சுக்கோங்க. Permutation and combination. Okay, so இதுதான் அந்த டாபிக். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பெர்முடேஷன், இன்னொன்று காம்பினேஷன். ரைட்? ஸோ பெர்முடேஷன் அண்ட் இன்னொன்று வந்து காம்பினேஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கையும் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெர்முடேஷன் அப்படின்னா என்ன, அதோடைய யூசஸ் என்ன, அண்ட் பெர்முடேஷன்ஸை வந்து நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி காம்பினேஷன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே நாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த ரெண்டுக்கும் உள்ள இது பார்த்தீங்க அப்படின்னா பெர்முடேஷன் இஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனோடைய பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணும்போது ஆர்டர் மேட்டர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ABCDE இப்படி ஒரு 5 லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 லெட்டர்லேருந்து என்னால் எத்தனை 3 லெட்டர் வேர்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா we can say something like என்ன சொல்லலாம், ABC. ஓகே, அடுத்தது என்ன வரும், BCD, அடுத்தது CDE. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டே போகலாம். பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் ABC is not equal to BCA, which is not equal to CBA. ஓகே, பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் தனித்தனி. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் காம்பினேஷன் கேட்டிங்கன்னா இந்த 5 லெட்டரில் வந்து உங்களால் எத்தனை 3 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து பிக் பண்ண முடியும், 3 லெட்டர் காம்பினேஷனை பிக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்னெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ABC. ஓகே, அடுத்தது BCD, அடுத்தது CDE, அடுத்தது ABE, அடுத்தது ACE அண்ட் ஃபைனலாக வந்து BCE. ஓகே, இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை தான் உங்களால் இந்த 5 லெட்டர்லேருந்து பிக் பண்ண முடியும். ரைட்? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் முக்கியம் இல்லை. யூ கேன் ஹாவ் எனி ஆர்டர். ஓகே, இங்கே வந்து நாம் பிக் பண்ண அந்த செலெக்ஷன் தான் நமக்கு முக்கியம். இங்கே வந்து ABCன்னு இருந்தாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர் இது BCAன்னு இருந்தாலும் சரி. ஓகே, ரெண்டுமே சேம் தான். இந்த காம்பினேஷன், அதாவது ABC அப்படின்ற ஒரு பக்கெட், ரைட்டா, அதுதான் வந்து காம்பினேஷன். ஸோ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனுடைய பேசிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்கள் பேசிக் கவுண்டிங் மெத்தட்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும். பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் கவுண்டிங்கில் தான் வரும். ரைட்டா? பேசிக் கவுண்டிங். ஓகே, ஸோ இந்த பேசிக் கவுண்டிங் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம பார்த்துருப்போம். ரைட்டா? ஸோ இருந்தாலும் we will see. ஸோ இந்த பேசிக் கவுண்டிங்கில் ரெண்டு மெத்தட் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் அண்ட் அடிஷன் பிரின்சிபல். மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல், அடிஷன் பிரின்சிபல். ரைட்டா? அடிஷன் பிரின்சிபல். சரி, இப்போது நாம் வந்து ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு 2 செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ரைட்டா? ஸோ
ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு செட் ஆஃப் டேட்டா. ஸோ இப்போது ஏ, ஓகே, பி, சி, ஓகே, 1 2 3 4 இந்த மாதிரி நம்மக்கிட்ட ரெண்டு செட் ஆஃப் டேட்டா இருக்கு, ரைட்டா? ஸோ இதில் இருந்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஒரு ஆல்ஃபபெட் அண்ட் ஒரு நம்பர் இந்த மாதிரி சூஸ் பண்ணும். இது அண்ட், ரைட்டா? ஓகே, ஸோ இதை சூஸ் பண்ண அப்படின்னா இப்போ ஏபிசி இதில் இருந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை மெத்தட் இருக்குது, எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 3 ஆப்ஷன், ரைட்? 3 ஆப்ஷன் இருக்குது. நம்பர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு 4 ஆப்ஷன்ஸ். ஸோ ரெண்டு சினாரியோவும் நடக்கணும் அப்படின்னா, ஓகே, 1 ஆல்ஃபபெட் அண்ட் 1 நம்பர், ரெண்டு சினாரியோ நடக்கணும்னா இதோடைய ப்ராடக்ட் வந்து இதோடைய அவுட்கம் வந்து இதில் எத்தனை சான்சஸ் இருக்குது, the number of ways in which the first event can happen and the number of ways in which the second event can happen, இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் வரக்கூடியது தான் number of ways in which we can perform this operation. ஸோ இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, if there are two events, okay, m, n, okay, and there are two events a, b, right, which can be done in m, n ways respectively, okay, the number of possible outcomes, the number of ways in which a and b occur at the same time is m cross n. okay, இங்க keyword என்ன அப்படின்னா at the same time, okay, at the same time, okay. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். நாம் போட்டு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். இப்போது நான் ஏ எடுக்கிறேன், A1, A2, A3, A4, ஓகே. ஸோ B1, B2, B3, B4, C1, C2, C3, C4, ஓகே. ஸோ இந்த 12 காம்பினேஷன்ஸில் உங்களால் இங்கே வந்து இந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ப்ரொவைடட் ஏ அண்ட் பி ஹேப்பன்ஸ். இப்போ எனக்கு அடுத்த சினாரியோ, நம்மக்கிட்ட ஏ, பி ஈவெண்ட் இருக்குது, which can be performed in m, n ways respectively, ஓகே. ஆனால் இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏ ஆர் பி ரெண்டில் ஏதோ ஒன்று தான் உங்களால் அட் அ டைமில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா இதோட அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா m + n. என்ன அப்படின்னா நீங்கள் எய்தர் இந்த ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த நம்பர்ஸ்லேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ்? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குது. ஸோ 3 + 4 which is equal to 7. இதோட அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட் அல்லது ஒரு நம்பர் அப்படின்னா 3 + 4 which is equal to 7. இதுதான் உங்களுக்கு ஒரே பாசிபிலிட்டி, வேறு பாசிபிலிட்டி இல்லை, ரைட்டா? ஸோ இது வந்து பேசிக் கவுண்டிங். ஓகே, இப்போ நமக்கு வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, நாம் ஆரம்பிச்சது வந்து பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸில் why are we doing this basic counting அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ அதுக்கு வந்து நாம் வில் கம். ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் ஒன் மோர் சினாரியோ, சரியா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இதே இது ABCDE அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆப்ஷன் இருக்குது. A, B, C, D and E. ஸோ இந்த 5 ஆப்ஷன் இருக்குது எனக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு 3 3 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்னால் எத்தனை லெட்டர்ஸை வைக்க முடியும்? 5 லெட்டர்ஸ், ABCDE, இந்த 5ல் எதை வேணாலும் நான் வைக்கலாம், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 5 லெட்டர்ஸ் என்னால் வைக்க முடியும், ஓகே. ஸோ இந்த இடத்துல எத்தனை வைக்க முடியும்? சேம் 5 லெட்டர்ஸ், ரைட்?
அதே மாதிரி இந்த இடத்துல என்னால் எத்தனை வைக்க முடியும்? 5 letters. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, the chances. ஓகே, எனக்கு என்ன வேணும்? 3 letters வேணும். இந்த மூணுமே அட் அ டைமில் நடக்கணும். ஸோ வாட் வில் பி த சான்சஸ்? எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு 125. ஸோ வி ஹேவ், இப்போ இந்த 5 லெட்டர்லேருந்து நீங்கள் 3 லெட்டர் வேர்டு டிரைவ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் த ஆப்ஷன் டு கெட் 125 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ரைட்டா? இப்போ இதில் இன்னொரு ட்விஸ்ட். இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வரக்கூடாது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ ஏ ஏ இப்படியும் கொடுத்துக்கலாம். திஸ் வில் ஆல்சோ ஒர்க். ரைட்? நான் என்ன சொல்கிறேன், இல்லை எனக்கு வந்து ரிப்பீட்டேஷன் வந்து நாட் அலவுட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இதே சினாரியோவில் இதே 3 லெட்டரில் நான் எத்தனை கொண்டு வர முடியும்? ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இடத்துல 5 வைக்கலாமா? ஓகே, ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகும்? இங்கே நான் ஆல்ரெடி ஒரு லெட்டர் வச்சிட்டேன். ஸோ அதுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர்லேருந்து தான் நாம் எடுக்க முடியும். ரைட்? ஏன்னா ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுட். ஸோ இங்கே எத்தனை இருக்கும்? 4. இங்கே வரும்போது ஆல்ரெடி இங்கே 2 லெட்டர்ஸ் வச்சிட்டோம். ஸோ ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுட். ஸோ ஹியர் வில் ஹாவ் 3. பட் ஸ்டில் all the 3 are occurring at the same time. So இதோட அவுட்கம் என்னவா இருக்கும்? மல்டிப்ளிகேஷன் which is equal to 3 4s are 12, 12 plus 5, 12 5s are 60. Okay, so இது வந்து with repetition and without repetition. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து சின்ன நம்பராக இருக்குது. இப்போ 5 தான் இருக்குது. we easily found out. ரைட்? வாட் இஃப் நமக்கு வந்து ஒரு 1000 நம்பர்ஸ் இருக்குது, இல்லை 10,000 நம்பர்ஸ் இருக்குது. எத்தனை நம்பர்ஸ்ன்னு நமக்கு தெரியாது. அண்ட் இங்கேயுமே வந்து நம்ம எத்தனை டிஜிட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றது தெரியாது. ரைட்? அந்த மாதிரி டைமில் நாம் என்ன பண்ணுறது? ஓகே, இங்கே தான் permutation comes into play. ஓகே, ஸோ permutation அப்படின்னா ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் NPR. ஸோ இந்த NPR அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. N அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். ஸோ இந்த NPR. ஸோ திஸ் இஸ் த permutations representation. ஸோ இந்த permutation representationல N அப்படிங்கிறது ஓகே, இதில் வந்து N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆக்சுவலி ப்ரெசன்ட் வித் அஸ். ஓகே, நம்பர் ஆஃப் டோட்டல் எலமெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த R அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் which are being chosen. நம்பர் ஆஃப் அல்லது இதை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பீங் சோசன்னு சொல்கிறத விட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பீங் பெர்மியூட்டட். ஓகே, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பீயிங் பெர்மியூட்டட். ஏன்னா நமக்கு 3 தான் வேணும். ரைட்? ஸோ இதுதான் என்பிஆரோடைய இது. என்ன பண்ணீங்க அப்படின்னா NPR equal to n factorial divided by n minus r factorial. இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்குரிய ஃபங்க்ஷன். ரைட்டா? ஸோ NPR equal to n factorial by n minus r factorial. ஓகே, ஸோ இது வந்து வித்தவுட் ரெப்படேஷன். வித்தவுட் ரெப்படேஷன். ஓகே, ஸோ இப்போ ஒருவேளை வித் ரெப்படேஷன் அப்படின்னா பாருங்க, எத்தனை தடவை போட்டாலும் அதில் n தான் இருக்க போகுது. ஓகே, ஆர் டைம்ஸ் ஆர் காம்பினேஷன்ஸ் இங்கே எடுத்தாலும் சரி, ஆர் பெர்முடேஷன்ஸ் இங்கே எடுத்தாலும் சரி, அதில் 5 தான் அந்த n தான் இருக்க போகுது. ஸோ இட் கம்ஸ் n to the power of r, NPR which is equal to n to the power of r. Okay, n to the power of r. So இது வந்து with repetition, with repetition. சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது
நம்மளோட பெர்முடேஷனோட பேசிக் ஃபார்முலா நாம இதில் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் வித்தவுட் ரெப்பிடேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னன்னு தெரியணும், ரைட்டா? நாம் இங்கே வந்து போட்டிருக்கோம் ஃபேக்டோரியல் அப்படின்னு. ஸோ வி ஷுட் நோ ஃபேக்டோரியல்னா என்ன, ரைட்? ஸோ n ஃபேக்டோரியல் அப்படின்னா ஸோ இட் வில் பி இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு அப்படியே லாஸ்ட்டாக 1 வர வரைக்கும். ஓகே, ஸோ இப்போது நாம் வந்து 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுக்கிறோன்னு வைங்களேன். 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 5 இன்ட்டு n minus 1, 5 minus 1, 4 into 5 minus 2, 3 into 2 into 1, which is equal to 20, 60, 60 plus 2, 60 into 2, 120. Okay, so இதுதான் factorial. So இந்த concept நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும், ரைட்டா? So this is the factorial concept. Okay, so n factorial அப்படின்னா அந்த இதில் வந்து ஒன்றா மைனஸ் பண்ணி லாஸ்ட் எலமெண்ட் 1 வர வரைக்கும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும், 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இதையும் நாம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த மாதிரி ABCDE இந்த மாதிரி 5 எலமெண்ட் கொடுத்துட்டு ஆல் த பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆல் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆல் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் என்ன? எத்தனை இங்கே நமக்கு வந்து ஆரோட வேல்யூ என்ன இருக்குது? 3. அங்கே ஆரோட வேல்யூ என்ன இருக்கும்? இங்கே n ஈக்குவல் டு 5, ஆறுமே வந்து 5 தான் இருக்கும். ஏன்னா ஆல் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ரைட்? இதில் கூடிய லெட்டர்ஸை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி யூ ஹாவ் டு மேக். யூ கேனாட் எலிமினேட் எனி லெட்டர்ஸ். அப்போ என்ன ஆகும்? இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் பை 5 minus 5 factorial which is equal to 5 factorial divided by 0 factorial which is equal to 5 factorial. ரைட்டா? ஸோ 0 factorial அப்படிங்களோட வேல்யூ 1. எந்த காரணத்தை கொண்டு 0 factorial 0ன்னு எடுத்துக்காதீங்க. ஃபேக்டோரியல்ஸ் மினிமம் வேல்யூ 1 தான். 1 factorial is also 1. 1 factorial is also 1. ஓகே, இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரெப்பிடேஷன் நாட் அலவுட் அப்படின்னா உங்களுக்கு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். ரெப்பிடேஷன் அலவுடுனா n டு த பவர் ஆஃப் r. ஓகே, இதுதான் நம்மளுடைய பெர்முடேஷன் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்னா நாம் என்ன பண்ண போகிறதில்ல, உட்காந்து எல்லாத்தையும் எழுத போகிறது கிடையாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 125 அவுட்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். we are not going to write this 125 outcomes, ரைட்டா? we just have to understand what are the possible methods. ஏன்னா நாம் வந்து அடுத்து ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறோம். அந்த டேட்டா செட்டில் வந்து let us say ஒரு 10 இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது, ஒரு 3 டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. we should understand எந்தெந்த டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு எந்தெந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி என்ன ஆகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி அவுட்கம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? அதுக்கு இந்த பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஸோ அதனால தான் வி ஆர் கோயிங் இன் டீட்டெயில். அண்ட் இது எல்லாமே நம்ம +2லே முடிச்சுட்டு வந்தது தான். ஸோ தட் இஸ் நத்திங் எக்ஸ்ட்ராடினரி ஆர் நத்திங் நியூ இன் திஸ். ஓகே, ஸோ அந்த பெர்முடேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ லெட் அஸ் சே டைப் 1. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பெர்முடேஷன் வந்து இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் நார்மல் பெர்முடேஷன். ஓகே, நாம் வந்து ஒரு செட்டு கொடுத்துருவாங்க, அதில் வந்து நமக்கு வந்து வேலை நடக்கும். அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் நாட் டிஸ்டிங்க்ட். ஆப்ஜெக்ட்ஸ் நாட் டிஸ்டிங்க்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, MAT அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் M ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட், A ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட், T ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட். அதே இப்படி எடுத்துட்டீங்க மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு இந்த T அப்படிங்கிறது 2 தடவை வந்திருக்கு. 2 T's. 2 T's in this, right?
அப்போ நீங்க இதை கம்பைன் பண்ணும்போது இந்த டி இது இங்க வந்தா என்ன, இது இங்க வந்தா என்ன, போத் ஆர் சேம், ரைட்? ஆனா நீங்க பெர்முடேஷன் கண்டுபிடிங்க போது இதுல இப்போ பெர்முடேஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா let us say என்ன வரும், 6a கொடுக்கலாமா? அப்போ எவ்வளோ வரும்? 6 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு மேலே 5 ஃபேக்டோரியல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 120. 120 into 6 which is equal to 720, ரைட்? ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு எலமெண்ட் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த டி அப்படிங்கக்கூடிய எலமெண்ட் நமக்கு என்ன இருக்கு? 2 தடவை வந்திருக்கு, ரைட்? So that doesn't make any sense, right? So அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்? We will just divide that with that element and the number of times. So let us say இப்போ 2 தடவை வந்திருக்கு, 2 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்களேன், மேட்டர்ட். ஓகே, இப்போ பாருங்க, ஆர் 2 தடவை இருக்கு, இ 2 தடவை இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த மேட்டர்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9. 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எத்தனை லெட்டர்ஸ் ரிப்பீட்டட்னு பாருங்க. ஸோ டி இஸ் ரிப்பீட்டட், இ ரிப்பீட்டட், ஆர் ரிப்பீட்டட், ரைட்? அப்போ நமக்கு 3 லெட்டர்ஸ் ரிப்பீட்டட். ஒவ்வொன்றும் எத்தனை தடவை ரிப்பீட்டட்? ஸோ டி has 2 times repeated. Okay, E has 2 times repeated, R 2 தடவை repeated, ரைட்டா? ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் பெர்முடேஷன். ஓகே, ஸோ லெட் அஸ் சே இந்த இடத்துல ஏக்கு பதிலாக இ இருக்குன்னு வைங்களேன், இங்கே இ இருக்கு அப்படின்னா ஸோ அது ரீப்ளேஸ் இட். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? இ இருக்கு. ஸோ இப்போ இ எத்தனை தடவை ரிப்பீட்டட்? 3 times repeated, right? So 3 factorial. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் பெர்முடேஷன், ரைட்டா? ஸோ இதுதான் பெர்முடேஷன் காம்பினேஷன். we are not going to sit and write everything. that is not our job. நமக்கு வந்து பெர்முடேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இதுலேருந்து எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாலே என்னென்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு there are already libraries. ஓகே, SciPy இருக்குது, நிறையா வந்து ஒரு மிஷின் லேர்னிங் லைப்ரரிஸ்லாம் நிறையா வந்து நமக்கு ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ வி ஜஸ்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஸோ தட் வி வில் ப்ராப்பர்லி அதை வந்து யூஸ் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, ஸோ இப்போ இது வந்து மேட்டர்ட். நமக்கு வந்து இப்போது வந்து வித் ரெப்பிட்டேஷன், அதாவது எல்லா நம்பர்ஸும் எல்லா எலமெண்ட்ஸும் யூனிக்காக இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டைப் 3. ஓகே, டுகெதர். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு டுகெதர் ஒரே இதில் தான் இருக்கும், ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க, டாட்டர், DAUGHTER. இந்த வேர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வவல்ஸ் எல்லாம் எப்போவுமே டுகெதராக தான் இருக்கணும், அந்த மாதிரி உள்ளதுக்கு எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வவல்ஸ் எல்லாம் இருக்குது, ஏ யூ இ, ரைட்டா? ஸோ இது என்ன ஆகும்? இது எப்போவுமே நமக்கு இது வந்து ஒன்றா தான் இருக்கும். இது போக பாக்கி லெட்டர்ஸ் என்ன? டி ஜி ஹெச் டி ஆர், ரைட்டா? ஸோ இந்த வவல்ஸ் போக உள்ள பாக்கி லெட்டர்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இதுக்கு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா திஸ் acts as a single element. இந்த செக்ஷன் acts as a single element. நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 + 3 6 + 3 6 + 2 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் this will be considered only as 6 combinations. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் வந்து பெர்முடேஷன் எடுத்தீங்க அப்படின்னா 6 ஃபேக்டோரியல். ஏன்னா இந்த மூணும் எப்போவுமே டுகெதர் ஆக்கணும். ஓகே, இதில் நம்ம இன்னொன்று பார்க்கணும், இந்த மூணு எப்பவுமே டுகெதராக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. பட் இந்த மூணுக்கும் ஒரு பெர்முடேஷன் வரும், ரைட்? ஸோ என்ன வரும்?
both of them are occurring at the same time. So 6 factorial into 3 factorial. இதுதான் இந்த பர்டிகுலர் கண்டிஷன், அதாவது எலமெண்ட்ஸ் எல்லாம் டுகெதராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபேக்டோரியல். ஓகே, அதே மாதிரி let us say எனக்கு வந்து இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று டுகெதராக இருக்கக்கூடாது. வாட் ஆர் த என்ன சொல்கிறது ஆப்ஷன்ஸ் வேர் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் நாட் டுகெதர்? அப்படியா நம்ம என்ன பண்ணலாம்? டுகெதர், நாட் டுகெதர், நாட் டுகெதர். ஸோ இப்படி வந்ததுன்னா நாம் என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஆக்சுவல் பெர்முடேஷன் என்ன? 8 ஃபேக்டோரியல், ரைட்? 8 ஃபேக்டோரியல் மைனஸ் 6 ஃபேக்டோரியல் இன்டூ 3 ஃபேக்டோரியல், ரைட்? ஏன்னா நமக்கு டுகெதராக இருக்கிறதுக்கு எவ்வளோ பெர்முடேஷன் தெரியும், ஓவரால் பெர்முடேஷன் என்னன்னு தெரியும். ஓவரால் பெர்முடேஷன்லேருந்து டுகெதராக இருக்கக்கூடிய பெர்முடேஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நாட் டுகெதர், ரைட்? அந்த பெர்முடேஷன்ஸில் அந்த எலமெண்ட்ஸ்லாம் டுகெதராக இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அசம்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு வேர்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், மிசிசிபி. எம்ஐ, ஓகே, மிசிசிபின்னு பார்த்தீங்கன்னா MISSISSIPPI, ரைட்? ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10. மிசிசிபி நான் எதை மிஸ் பண்ணுறோம்? 11. கரெக்டாக தான் இருக்குது கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் 11 ஃபேக்டோரியல். ஓகே, இதோடைய பெர்முடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எல்லாம் ஐ எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 1 2 3 4, 4 ஃபேக்டோரியல். எஸ் அதே மாதிரி 4 ஃபேக்டோரியல். ஓகே, அடுத்தது வந்து பி, ரைட்டா? ஐ 2 தடவை, எஸ் 2 தடவை, பி 2 தடவை, 2 ஃபேக்டோரியல். இதுதான் இதோடைய பெர்முடேஷன். ஓகே, ஸோ இப்போ ஐ எல்லாம் டுகெதராக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா என்ன வரும்? இது மைனஸ் 8 ஃபேக்டோரியல். ஏன்னா ஐ எல்லா ஐயும் டுகெதராக போயிடுச்சு அப்படின்னா 11லேருந்து 4 போயிடும். இட் வில் பிகம் லைக் திஸ். இது வந்து ஐ ஐ ஐ ஐ இந்த மாதிரி வந்துடும். இது போக பாக்கி உள்ள லெட்டர்ஸ் எம் எஸ் 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 பி பி. ஸோ எத்தனை இருக்கு? 5 + 2 7, 7 + 1 8. 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்டூ 3 ஃபேக்டோரியல், ரைட்? 4 ஃபேக்டோரியல் இன்டூ 3 ஃபேக்டோரியல். ஏன் நாம் வந்து சரி 2 ஃபேக்டோரியல். S has been repeated 4 times and P has been repeated 2 times. Okay, so இதுதான் வந்து நம்மளுடைய permutation for the elements who are staying together and not together, ரைட்டா? ஸோ அடுத்த டைப் வந்து நமக்கு வந்து with restriction, permutation with restriction. Okay, with restriction. ஓகே, ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷனை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் a டீட்டெயில்டு சப்ஜெக்ட். நாம் என்ன அவ்வளோ டீட்டெயில்டாக போகலை, ரைட்டா? ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு மிஷின் என்ன சொல்கிறது, டேட்டா சயின்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் பார்த்துக்க போகிறோம். ஓகே, ஸோ தேவைப்பட்டால் இன் டீட்டெயிலாக நமக்கு வந்து தேவைப்படுற நேரத்தில் பார்த்துக்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஓவர்வியூ, ரைட்டா? வித் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க, ஒரு லெட்டர் அல்லது ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்படி எடுத்துக்கலாம், சுரேந்தர், SURENDAR, சுரேந்தர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா, எஸ் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எந்த லெட்டர்லாம் சேஞ்ச் ஆகும்? எஸ் எப்போவுமே அதே கான்ஸ்டன்ட் தான். உங்களுக்கு சேஞ்ச் ஆர்டர் ரீஅரேஞ்ச் ஆகக்கூடிய இந்த லெட்டர்ஸ் மட்டும்தானே. இந்த லெட்டர்ஸோட நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன? 7, ரைட்? நார்மலாக டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து 8 லெட்டர்ஸ். ஸோ நார்மல் காம்பினேஷன் பெர்முடேஷன் கண்டுபிடிச்சா 8 ஃபேக்டோரியல். பட் எனக்கு ஃபஸ்ட் லெட்டர் எஸ்ஸாக தான் இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? 7 லெட்டர்ஸ் தானே வரும். அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி சொல்கிறதுக்கு
7 factorial. இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் லாஸ்ட் லெட்டர் ஆர் எப்பவுமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட ஃபேக்டோரியல் எவ்வளோ? பாக்கி இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் மட்டும் தானே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன ஆகும்? 6 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் இப்படி வந்து என்ன சொல்கிறது, யூ ஜஸ்ட் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த கொஸ்டின் இஸ், வாட் ஆர் த என்ன சொல்கிறது பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது தான். ரைட்டா? ஸோ நாம் வந்து இப்போ ஒரு டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எடுக்கிறோம். ஓகே, தேல் சே இந்த ரெண்டு வேரியபிள், இந்த ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தட் ஷுட் பி தேர், பாக்கி உள்ளதெல்லாம் யூ ஜஸ்ட் சேஞ்ச். ஓகே, இந்த மாதிரி கொடுக்கும்போது we will reach to this point. ஓகே, ஸோ பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். இன்னும் பெர்முடேஷனை இன்னும் நிறையா என்ன சொல்ல நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் பேசிக்காக பெர்முடேஷன் அப்படின்னா திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் கம்ஸ் காம்பினேஷன். காம்பினேஷன் COMBINATION. ஸோ காம்பினேஷன். ஓகே, ஸோ காம்பினேஷன் அப்படிங்கிறது பெர்முடேஷன் மாதிரி கிடையாது. காம்பினேஷன் இஸ் செலக்ஷன். ஓகே, செலக்ஷன் SELECTION. ஓகே, ஸோ செலக்ஷன் தான் காம்பினேஷன். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ABC இந்த மாதிரி ஒருல இருந்து எனக்கு 2 letter காம்பினேஷனில் எனக்கு வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா வாட் ஆர் த திங்ஸ் யூ கேன் டேக்? AB, AC, BC. எனக்கு 2 letter காம்பினேஷனில் தான் வேணும். ஓகே, ஏபியும் பிஏவும் சேம் தான், ரைட்? ஸோ வி டோன்ட் ஹாவ் டு கன்சிடர் தேட் அஸ் 2 different elements. ஓகே, ஸோ இதுதான் காம்பினேஷன். ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய எம்பி எலெக்ஷன். ஓகே, டசன்ட் மேட்டர். ஓகே, if it's a male or female, right? Let us say there are like 300 candidates. ஸோ இதெல்லாம் 3000 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. நாம் எம்பி எலெக்ஷனுக்கு இதில் வந்து ஒரு 40 கேண்டிடேட் எடுக்கணும் அப்படின்னா எந்த கேண்டிடேட் ஃபஸ்ட் எடுத்தோம், எந்த கேண்டிடேட் செகண்ட் எடுத்தோம் அப்படிங்கிற ஆர்டர் மேட்ரு கிடையாது. இட்ஸ் ஆல் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் டு ஃபில் தோஸ் 40 slots. ரைட்? இந்த 40 slots நாம் வந்து ஃபில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எது ஃபஸ்ட் எடுத்தோம், எதை செகண்ட் எடுத்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஆர்டர் நமக்கு வந்து முக்கியம் இல்லை. ரைட்? மேபி பொசிஷன் ஏக்குள்ள எம்பியை நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம், அடுத்தது வந்து பொசிஷன் சிக்குள்ள எம்பி எடுத்துக்கலாம், பொசிஷன் ஜிக்குள்ள எம்பி எடுத்துட்டு அப்புறமா நம்ம பொசிஷன் பிக்குள்ள எடுத்துக்கலாம். திஸ் ஆர்டர் டசன்ட் இம்பேக்ட் தட் பார்லிமெண்ட், ரைட்? அங்கே 40 people they have to be elected, they have to do their job. ஓகே, ஸோ இதுதான் காம்பினேஷன். சரியா? ஸோ பெர்முடேஷனில் இருந்து தான் நமக்கு ஆக்சுவலி காம்பினேஷன் வருது. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 எடுக்கணும் அப்படின்னா என்ன இருக்குது, மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் வருது, ரைட்? ஸோ காம்பினேஷனோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா NCR, அதை வந்து NPR டிவைடட் பை R ஃபேக்டோரியல். இதுதான் இதோடைய ஆக்சுவல் ஃபார்முலா. இதை நீங்கள் இப்போ எழுதுனீங்க அப்படின்னா இந்த NPR அப்படிங்கிறது N ஃபேக்டோரியல் டிவைடட் பை N minus R factorial in the divided by R factorial, which is equal to N factorial divided by R factorial into N minus R factorial. ஓகே, இதுதான் நம்மளுடைய என்ன சொல்கிறது காம்பினேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகே, ஸோ பெர்முடேஷனோட ஃபார்முலா அப்படின்னா NPR is equal to N factorial divided by N minus R factorial. ரைட்டா? இதுதான் வந்து பெர்முடேஷனோடது. ஓகே, இது பெர்முடேஷனோடது, இது காம்பினேஷனோடது. ரைட்டா? ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா லெட் அஸ் சே நம்மகிட்ட வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அல்லது ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, 4 girls and 6 boys.
ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதில் இருந்து ஒரு 7 மெம்பர் கமிட்டி. ஓகே, இந்த 4 கேர்ள்ஸ் அண்ட் 6 பாய்ஸ்லேருந்து ஒரு 7 மெம்பர் கமிட்டி நான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த கமிட்டியில் 7 மெம்பர்ஸ். ஓகே, இந்த 7 மெம்பர்ஸில் கண்டிஷன் என்ன அப்படின்னா 3 கேர்ள்ஸ் அண்ட் 4 பாய்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் முக்கியம் இல்லை, உங்களுக்கு தேவை 7 மெம்பர். ஓகே, யூ நீட் 7 மெம்பர், அவ்வளோதான். இங்கே வந்து ஆர்டர் முக்கியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு கேர்ளை பிக் பண்ணாலும் சரி, செகண்ட் பாயை பிக் பண்ணாலும் சரி, இல்லை முதல்ல 3 கேர்ள்ஸையும் பிக் பண்ணிட்டு அப்புறமா 4 பாய்ஸ், இல்லை முதல்ல 4 பாய்ஸ் அப்புறமா 3 கேர்ள்ஸ், ஆர்டர் டசன்ட் மேட்டர். த ஃபைனல் அவுட்கம் விச் இஸ் ரெக்வயர்ட் இஸ் 7 மெம்பர்ஸ். ரைட்? அப்போது இதுக்கு இப்போ நீங்கள் காம்பினேஷன் போட்டிங்கன்னா யூ ஹாவ் 4 கேர்ள்ஸ். Number of girls are 4, NC. The number of people you are requiring are 3. Plus, number of boys are 6 and the number of boys required are 4. Which is equal to n factorial. 4 factorial divided by 3 factorial into 4 minus 3 factorial. In the formula. Right? இந்த ரெண்டில் எதா என்ன சொல்கிறது, ஓகே சாரி ப்ளஸ் கிடையாது, மல்டிப்ளிகேஷன். ஏன்னா ரெண்டுமே அட் அ டைமில் நடக்குது. இங்கேருந்து 3 கேர்ள்ஸ் எடுக்கிறோம் அண்ட் இங்கேருந்து 4 பாய்ஸ் எடுக்கிறோம் அண்ட். ஸோ இதுதான் பேசிக் மல்டிப்ளிகேஷன் நாம் வந்து பார்த்தது. ரைட்? ரெண்டையுமே அட் அ டைமில் பண்ணுறதுனால இது மல்டிப்ளைட் பை 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 மைனஸ் 4 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இதுதான். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இப்போ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 டிவைடட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மல்டிப்ளைட் பை 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 மல்டிப்ளைட் பை 1 இன்ட்டு 2. 6 minus 4 2 ஃபேக்டோரியல். ரைட்? இப்போ இதை பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லாக போயிடும். ஸோ இங்கே 4 இருக்கும், 1 2 1 2 போயிடும், 4 4 2 3 here which gives us an answer of மொத்தம் 20 பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு இருக்குது. ரைட்? ஸோ இதுதான் நாம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ், இதுதான் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனோடைய ஓவர்வியூ. நமக்கு பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னா we have a hell lot. ரைட்டா? ஆனால் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா நம்ம டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. we are not going to become a statistician, we are going to become a data analyst or data scientist. But if இதெல்லாம் நாம் பேசிக்காக சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறது it can take you to a certain point. அதுக்கு மேலே the number of efforts which you put. இப்போ இல்லை எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா you can learn. ஸோ பட் நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங்கோ இல்லை வந்து டேட்டா சயின்ஸோ படிக்கிறதுக்கு இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபுல்லாக தெரியணுமா அப்படின்னு கேட்டால் தட்ஸ் நாட் மேண்டேட்ரி. ரைட்டா? வி வில் லேர்ன் வாட் எவர் இஸ் ரெக்வயர்ட். தேவைப்பட்டால் இது ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் இருந்தால் தென் வில் ஆட் தட் டு த எக்ஸிஸ்டிங் நாலேஜ் பேஸ். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் உள்ள எல்லா பிளேலிஸ்ட்லேயும் நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம். வி ஆர் கோயிங் டு கண்டினியூ த சேம். ரைட்டா? ஸோ ஐல் see you in the next video with few more topics. நமக்கு தெரியும் ரைட், அவன் அவுட்லேயர்ஸ் பார்க்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. I'll see you all in the upcoming videos. Thank you.